ஹீரோயினை அவனோட அம்மா அப்பாவை மீட் பண்ணுறதுக்காக அவனோட பேரண்ட்ஸ் வீட்டுக்கு கூப்பிட்டு வந்திருக்கான். ஹீரோ அப்பாவோட அண்ணா இறந்து போயிருப்பாங்க. அவங்களோட ஒய்ஃபும் பையனும் கூட இதே வீட்டில் தான் தங்கியிருக்காங்க. ஹீரோவோட பாட்டிலேருந்து இந்த வீட்டில் இருக்க எல்லாருமே ஹீரோவோட அம்மாவை வேலைக்காரி மாதிரி தான் ட்ரீட் பண்ணுவாங்க. ஹீரோவோட அப்பா இறந்து போனால் அவரோட அண்ணனோட ஒய்ஃபை பற்றி மட்டும்தான் கேர் பண்ணிப்பார். ஹீரோவோட அம்மாவை பற்றி கேர் பண்ணிக்கவே மாட்டார். இதை நோட் பண்ண ஹீரோயின் ஹீரோவோட அம்மா கிட்ட வந்து பேசுகிறா. ஆக்சுவலி அவங்களுக்குமே இந்த வீட்டில் வேலைக்காரி மாதிரி இப்படி ஒரு லைஃப்பை வாழ்கிறதுல விருப்பமே இல்லை. ஹீரோவுக்காக தான் இத்தனை வருஷம் பொறுமையாக போயிருப்பாங்க. இப்போ ஹீரோவே வந்து இதுக்கப்புறம் நீங்கள் இப்படி ஒரு லைஃப்பை வாழணும்னு அவசியம் இல்லை, அப்பாவை டிவோர்ஸ் பண்ணிவிட்டு எங்களோட வந்துருங்கன்னு கூப்பிட்டு போயிடுறாங்க. ஹீரோயினா கண்டிப்பாக அவங்க அவங்கள சமாதானப்படுத்த வருவாங்க. அப்போ அவங்கள நீங்கள் இப்படி தான் ஹேண்டில் பண்ணணும்னு சொல்லி மாமியாருக்கு ப்ராக்டிஸ் எல்லாம் கொடுத்துட்ருக்கா. ஹீரோயின் நினச்ச மாதிரியே ஹீரோவோட அப்பாவும் பெரியம்மாவும் ஹீரோவோட அம்மாவை சமாதானப்படுத்த ட்ரை பண்ணுறாங்க. அதுலேயே அந்த பெரியம்மாலாம் நீங்கள் மட்டும் எங்களை மன்னிச்சு திரும்ப நம்ம வீட்டுக்கு வரலன்னா சாகிறத தவிர எனக்கு வேற வழி இல்லைன்னு ஓவர் ஆக்டிங் பண்ண ஹீரோவோட அம்மா சாவதுனா போய் சாவடி, எதுக்கு இங்கே வந்து ட்ராமா பண்ணிட்டு இருக்கேன்னு ஒரே போடுறாங்க. ஹீரோயினுக்கு ரொம்ப பெருமையாக இருக்குது. ஏன்னா அவள் தானே ப்ராக்டிஸ் கொடுத்துருப்பா. ஹீரோவோட அம்மா கண்டிப்பாக எனக்கு டிவோர்ஸ் வேணும்னு ஸ்ட்ராங்காக சொல்லிட்டு போயிடுறாங்க. ஹீரோவோட அம்மாவும் பேசிகிட்டு இருக்கப்ப ஹீரோவோட அம்மா நீயும் ஹீரோயினும் ஃபேக் மேரேஜ் தானே பண்ணியிருக்கீங்க, ஆனால் உனக்கு அவன் மேலே உண்மையாலுமே ஃபீலிங்ஸ் இருக்குன்னு எனக்கு தெரியும். வேறு யாராவது முந்ததுக்குள்ளே நீயே உன்னோட ஃபீலிங்ஸை அவகிட்ட சொல்லிடுன்னு சொல்கிறாங்க. ஹீரோயின் கிட்ட ஃபீலிங்ஸை கன்ஃபர்ஸ் பண்ணுறதுக்கு முன்னாடி ஹீரோயின் கூட போட்டிருந்த கான்ட்ராக்டை முடிச்சு விட்டுறணும்னு அதில் ஹீரோயினுக்கு கொடுக்குறதா சொல்லியிருந்த அமௌண்ட்டை ஹீரோயினுக்கு அனுப்பி விட்டுடுறான். அதை பார்க்குற ஹீரோயின் கான்ட்ராக்டில் போட்டிருக்க அமௌண்ட் அனுப்பியிருக்கானா, கான்ட்ராக்ட் இதோட முடிஞ்சிருச்சு, வீட்டை விட்டு போனேன் இன்டெரக்டாக சொல்கிறான் போலன்னு தப்பாக புரிஞ்சுக்கிட்டு வீட்டை விட்டு போயிடுறா. அப்புறம் ஹீரோ எப்படியோ ஹீரோயினை தேடி கண்டுபிடிச்சி அவன் எதுக்காக அந்த அமௌண்ட்டை அனுப்பி விட்டான்னு எக்ஸ்பிளைன் பண்ணி ஹீரோயின் கிட்ட அவனோட ஃபீலிங்ஸையும் கன்வே பண்ணி கிஸ்ஸும் பண்ணிடுறான். ஹீரோயினும் திருப்பி அவனை கிஸ் பண்ணுறா. கடைசியில் 2 பேரும் ஒன்று சேர்ந்துடுறாங்க.